ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் மேன் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கையும் போட்டுருங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து நிறையா பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து திடீர்னு ஒரு ஐஸ்கிரீம் மேன் வரான். ஸோ அவன் வந்து ஐஸ்கிரீம் விற்கிறான். அவன்கிட்ட யாரெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்களோ, அதாவது வந்து சின்ன பசங்க யாரெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்களோ அந்த சின்ன பசங்கள்லாம் பயங்கர கொடூரமான ஆட்களாக மாற்றி எல்லாரையும் கொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் இந்த ஐஸ்கிரீம் மேன், இவன் ஏன் இப்படி இதெல்லாம் பண்ணுறான், இவனால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த கதையாகவே எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஹாரர் படமாக தாங்க கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு பயம் பார்க்குறதுக்கு. அதுவும் சின்ன குழந்தைய கொலை பண்ணுறாங்கிறதே ஒரு கொடூரமான விஷயம். அதுவும் கொடூரமாக கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பல சீன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. தயவு செஞ்சு இந்த இலகிய மனசு கொண்டவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி நபர்கள்லாம் இந்த மாதிரி கொடூர படம்லாம் நான் விரும்பி பார்க்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு படத்தை தவிர்த்துனுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க. மோசம்னா அவ்வளோ பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. நானே இந்த மாதிரி அது படம்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன். சரி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்கள் இஷ்டம். நான் இதுக்கு தலையிட இதுக்கு 5க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம்.